இப்ப என்ன, உங்க எல்லாருக்கும் நான் பாரதி கழுத்துல ஏன் தாலி கட்டினேன்னு தெரிஞ்சாகணும், அவ்வளவுதானே? உங்க கேள்விக்கான பதிலை இப்ப நான் சொல்றேன். ஏன்னா பாரதி தான் என்னோட மனைவி. அப்படி போடு. அது கடவுளே, உன் கருணையை காட்டிட்டியே. என்ன எல்லாரும் அப்படியே ஷாக் ஆயிட்டீங்க? பாரதி தான் என்னோட மனைவி. அவங்களுக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடந்துச்சு. பாரதி கழுத்துல இருந்த தாலி அறுந்து போனப்போ ஒரு புருஷனா அவங்க கழுத்துல நான் தாலியை கட்டினேன். என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் என்ன சொல்ல வரேன்னு போதும் சித்தி, இதுக்கு மேலே நான் எதையும் மறைக்க விரும்பல. பாரதி தான் என்னோட மனைவின்னு எனக்கு எப்பவோ தெரியும். இப்படி ஒரு ட்விஸ்ட நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லையே. மறுபடியும் தெளிவா சொல்றேன், பாரதி தான் என்னோட மனைவின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி ஆதித்யாவும் தமிழும் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நம்ம பரிகாரத்துக்காக சரவணனோட ஊருக்கு போயிருந்தப்போ சரவணன் எனக்கும் உங்களுக்கும் நடந்த கல்யாண போட்டோவை காட்டி நடந்த உண்மை அத்தனையும் சொல்லிட்டான். வாட்? அந்த கேடுகிட்ட சரவணன் எதையும் சொல்ல மாட்டேன்னு சொன்னான். இப்படி பண்ணி வச்சிருக்கானே. என்ன பாரதி அப்படி பாக்குறீங்க? நீங்க இதை எதிர்பார்க்கலன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்தப்போ சரவணன் அந்த கல்யாணத்துல இருந்திருக்கான். அதுதான் உங்களுக்கே தெரியுமே. அதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கு எதுவுமே தெரியல. நாம ஏன் பிரிஞ்சோன்ற விஷயமே அவனுக்கு சுத்தமா புரியவும் இல்லை. எனக்கும் பழசெல்லாம் மறந்து போனதால நம்ம 2 பேரும் பிரிஞ்சு போனதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கதான் நான் உண்மையெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் இவ்வளோ நாளா அமைதியா இருந்தேன். அதாவது எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன்.